நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களோட பிரெயின் சில செகண்டுக்கு முன்னாடியே அந்த டிசிஷன் எடுத்திருக்கும். இமேஜின் பண்ணுங்க, காஃபியா டீயா, லெஃப்டா ரைட்டா, இந்த வீடியோவை பார்க்கலாமா இல்ல ஸ்கிப் பண்ணலாமா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்களோட பிரெயின் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருக்குமா? இதை நான் சொல்லல, சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு தியரி கிடையாது, லேட்டஸ்டா நடந்த ஒரு சயின்ஸ் ரிசர்ச். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன படிச்சோம்? பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ, இயர், அப்புறம் ஸ்கின்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரெயின்ல இருக்கிற மத்த ஏரியாஸ்க்கும் அது நியூரான்ஸ் மூலமா போகும் அப்படின்றது. லாஸ்டா தான் மூளை ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா இன்புட் ப்ராசஸ் டிசிஷன். ஆனா இப்போ சயின்டிஸ்ட் என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் இப்படி ஒரு ரோட் மேப் மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. ஈஸியா சொல்லணும்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒர்க் ஆகுமா. இன்ஃபர்மேஷன் முன்னாடியும் போகுது, பின்னாடியும் போகுது, நடுவுலையும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது பிரெயின் கண்டினியூஸா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுக்கு பேரு ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த லூப்ல பிரெயின் வெரி இயர்லி ஸ்டேஜ்லயே ஒரு டிசிஷன் எடுத்துருமா. அப்படி இந்த ரிசர்ச்சை யாரு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற சயின்டிஸ்ட் தான் பண்ணாங்க. அப்படி அவங்க இதை ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள இந்த எலிகள் எல்லாம் நடக்க விடுறாங்க. ஒவ்வொரு எலியும் டிஃபரெண்ட் பார்த்த செலக்ட் பண்ணும்போது அதோட பிரெயின்ல இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்க. ஏன்னா டிசிஷன் சிக்னல்ஸ் எல்லாமே ஹை லெவல்ல பிரெயின்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா சயின்டிஸ்ட்க்கு இங்க ஒரு பெரிய ஷாக்கே இருந்தது. பாடியில டச் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ற பிரைமரி சென்சார் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. டிசிஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிடுதான். மீன்ஸ் பிரெயின் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ற பிளேஸ் கூட ஹையர் பிரெயின் ஏரியா கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் பண்ணுதான். இதை பார்க்கும்போது அது ஒரு ஜஸ்ட் ஒன் வே டிராபிக் மாதிரி தெரியலையா. இட்ஸ் லைக் a two way communication. இது நமக்கு ஏன் இம்பார்ட்டன்ட், நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஐ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு ஹியூமன் பிரெயின் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி அப்ராக்சிமேட்டா ஒரு சின்ன ஒரு குண்டு பல்ப் யூஸ் பண்றதை விட ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி. ஆனா இந்த ஏஐ எல்லாமே டேட்டா சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியும் இடமும் ரொம்பவே அதிகம். சயின்டிஸ்ட் இப்ப யோசிக்கிறது என்னன்னா, ஹியூமன்ஸ் பிரெயின் இப்படி ஃபீட்பேக் லூப்ல இவ்ளோ எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணுதுன்னா அதே ஆர்கிடெக்சர் ஏஐல இது யூஸ் பண்ண முடியுமான்னு. ஃபியூச்சர்ல ஏஐ இன்னும் பயங்கரமா டெவலப் பண்ணலாம். சோ ஏஐ எல்லாம் ஃபாஸ்டா இருக்கும், பவர் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும், பிளஸ் அதுக்கு தேவையான மத்த விஷயமும் ரொம்ப குறையும்ன்றாங்க. வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த டிசிஷன் நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நான் இறந்ததெல்லாம் போதும், இனிமே வேணாம் ப்ளீஸ். அப்படி என்னடா இழந்த? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.